இருக்கின்றது. அவன் அருகாமையிலே அவன் தந்தை அமர்ந்து கொண்டிருக்கின்றான். அவன் உயிரை நான் கவர வேண்டும் என்றால் இப்பொழுது அந்த கோட்டைக்குள் செல்ல வேண்டும் என்றால் என் பாசை கவரை உள்ளே விடுத்து கருணாக பாம்பாக உருவெடுத்து அந்த சிவமேனை உயிரை கொள்ளுகின்றேன். அதற்கு முன் அவன் தந்தைக்கு உறக்கத்தை வர வைக்கின்றேன். அவன் தந்தை உறங்கிவிட்டான். இப்போதே கோட்டைக்குள் செல்ல வேண்டும் என்றால் என் பாசை கவத்தை கருணாக பாம்பாக உருவெடுத்து இவ்வாறு அதை சுற்றும் இரும்பு கோட்டையை வைத்து அதை சுற்றி அகடி வளர்த்தேனே கடைசியில் என்னை விட்டு பிரிந்து விட்டாயே. இந்த கருணாவை எப்படி எனக்கு உனக்கு எப்படி வந்தது ஆண்டவா? என்னரோ தவத்தை செய்தி
நான் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். என் மகனை விட்டு பிரித்த சரி, உலக சென்று என்ன விஷயம் என்று கேட்டு நான் ஏடா பாவம் செய்ய என் மகனுக்கு செய்யபடி இரு சிலை கூட என்ன செய்யக்கூடாது என்று புலவர் உழைத்து விட்டாரே. இப்படியோ என் மகனுக்கு நான் இறுதி சடங்கு செய்தால் அவன் ஆத்மா சாந்தி அடையாது. அதனால் அண்ணவனுக்கு கண்ணி கழிக்க வேண்டும், திருமணம் செய்ய வேண்டும் என்று உயர்த்தப்படுகிறது. உணவு இன்னொரு அதாவது உன் மகன் கண்ணி கழிக்காமல் இறந்து விட்டால் சொர்க்க பதவி கிடையாது. அதே போல் ஒருவர் திருமணமாகி குழந்தையை பிறக்காமல் இறந்து விட்டால் அண்ணவனுக்கும் சொர்க்க பதவி கிடையாது. அதனால் என் மகனுக்கு திருமணம் செய்ய வேண்டும். சரி, என் குலகுரு பிரகாரம் அவனை 56 தேசத்து மன்னர்களுக்கு நான் இப்போது தந்தவர் கொடுக்கிறேன். என் மகனுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்றால், அவன் புத்திமோஷத்தை அடைய வேண்டும் என்றால் அண்ணவனுக்கு கனி கழிக்க வேண்டும், அதாவது திருமணம் செய்ய வேண்டும். ஆகையால் எத்தனை இருக்கிறார்கள், வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் என் மகளை திருமணம் செய்ய வருவதற்கு என் நாட்டின் சொத்தையும் ரொக்கப்படமாக 10 லட்சமாகவும் வேண்டிய ஒன்பதும் மன்னர் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார் செய்ய வேண்டும். அதுவரை ஒரு மகளை ஒரு பதிலைப்பட்டி செய்து பதிலைப்பட்டி கூட 10 எடுத்து